ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் வந்து மார்க்கெட் பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஒரு லாங் பிளட் பாத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 2 நாள் மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருந்திருக்கு. ஆனால் லாஸ்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாதைக்கு போச்சு. ஆக்சுவலி நிஃப்டி 50 ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு போச்சு. நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படி மாறி இருந்துச்சு. நான் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆகும்னு நினச்சேன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நிஃப்டி 50 கடைசியில் 37 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 23,213 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 76,724 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 224 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 22 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 48,751 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 43,401 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 340 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸோட செல்லிங் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக நடந்துட்டு தான் இருக்குது. ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்டில் 8,132 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்தாங்க 14ஆம் தேதி. 15ஆம் தேதி 4,533 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 3,682 கோடிக்கு நெட் பயஸாக இருக்கிறாங்க. எஃப்ஐஎஸோட செல்லிங் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நடந்துட்டு தான் இருக்குது. அவங்க இன்னும் வந்து ஸ்டாப் பண்ணலாம் அவங்களோட செல்லிங்க. பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இந்த பவர் செக்டார் ஸ்டாக்ஸ் குறிப்பாக என்டிபிசி, பவர் கிரிட். என்டிபிசியில் அன்னைக்கு வந்து 322 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 3% பாசிட்டிவ். என்டிபிசி நம்ம வந்து ட்ராக் பண்ணுற ஸ்டாக்ல ஒன்று. நெக்ஸ்ட் பவர் கிரிட் இப்போதைக்கு நான் ட்ராக் பண்ணல, பட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தேன். பவர் கிரிட், என்டிபிசி, நெக்ஸ்ட் வந்து என்ஹெச்பிசி, அதானி கிரீனு, அதானி பவர், டாடா பவர், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், டோரண்ட் பவர், எஸ்ஜேவிஎன், என்எல்சி இந்தியா, சிஎஸ்சி, ரிலையன்ஸ் பவர். இந்த ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்டில் ஆவரேஜாக 2% மேலே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. இதில் வெல் பர்ஃபார்மிங் பார்க்கும்போது பவர் கிரிட் 4% அப்பு, என்ஹெச்பிசி 2.5% அப்பு, அதானி கிரீன் எனர்ஜி 3% அப்பு, என்டிபிசி 3% அப்பு. இதுக்கு ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் டாடா பவர் கண்டினியூஸ் அடிக்கப்புறம் இன்றைக்கு 3% மேலே போயிருந்தாங்க. டாடா பவர் வேல்யூஷன் அதிகம், என்டிபிசி மட்டும் தான் இப்போ இருக்க ட்ரெண்டில் தொட முடியும். இதில் வந்து இந்தியாவோட ரினியூவபிள் எனர்ஜி இன்ஸ்டால் கெப்பாசிட்டி 15.84% இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிசம்பர் மந்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. 209.44 ஜிகாவாட்டாக இருக்குது. டோட்டல் கெப்பாசிட்டி 2024 ஆட் பண்ணது மட்டும் 28.64 ஜிகாவாட்னு சொல்லியிருக்காங்க. அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் வந்து 13.05 ஜிகாவாட்டாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டபுள் இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. க்ரோத் வந்து அதிகமாக இருந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே போயிருக்கு. இது கொடுத்தது யாருன்னு பார்க்கும்போது இந்த டேட்டாவை பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனோவபிள் எனர்ஜி அவங்க தான் கொடுத்துருக்காங்க. வின் பவர் அடிஷன் மட்டுமே பார்க்கும்போது 3.42 ஜிகாவாட்டாக இருக்குது 2024. டோட்டல் வின் கெப்பாசிட்டி 48.16 ஜிகாவாட்டாக இருக்குது. க்ரோத்னு பார்க்கும்போது 7.64% 2023 கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வளர்ச்சி வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பவர் செக்டார் ஸ்டாக் எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்குது. இதில் பவர் கிரிட் வேணா கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம். என்டிபிசி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் இருக்குது. மிச்சம் இருக்கிற ஸ்டாக் என்ஹெச்பிசி அவாய்ட் பண்ணுங்கள். டாடா பவர், அதானி பவர் இதிலெல்லாம் வேல்யூஷன் அதிகமாக இருக்குது. அதானி பவர் வந்து வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குது. பட் நான் அதானி ஸ்டாக்ஸ் என்ற எதுவுமே கிடையாது. டாடா பவர் வந்து ரொம்பவே வேல்யூஷன் ஹை. நான் வந்து பவர் செக்டாரில் டாடா பவர், என்டிபிசி இது மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் 10% அப்பர் சர்க்யூட் அடிச்சாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ப்ரோ அதில் சில ஐடி ரைட்ஸ் அப்படி சில ப்ரெஷர்லாம் இருக்குது, அந்த பேசிஸில் அதை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. பட் ஆக்சுவலி நான் ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அப்படி எந்த நியூஸஸுமே இல்லை. ஆனால் மோஸ்ட்லி என்ன நியூஸஸ் வருதுன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. அந்த பேசிஸில் தான் அந்த ஸ்டாக் கரெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க கொடுத்த Q3 பிஸ்னஸ் அப்டேட்டு சூப்பர் பிஸ்னஸ் அப்டேட்டு. ஷாப்லாம் புதுசாக நிறைய ஓப்பன் பண்ணியிருக்காங்க. க்ரோத் எல்லா செக்மெண்ட்லேயும் பக்காவாக இருக்குது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்னைக்கு 10% லோவர் சர்க்யூட் அடித்தாங்க. கடைசியில் 7% நெகட்டிவ்ல க்ளோஸர் ஆயிருக்கு. 555 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. 522 ரூபா வரைக்கும் போனாங்க. நயன் அனலிஸ்ட்டில் கவரேஜில் பார்க்கும்போது நயன் அனலிஸ்ட்டில் கிட்டத்தட்ட 8 வந்து பார்த்தீங்கன்னா பை கால் தான் கொடுக்குறாங்க. 1 தான் செல் கால் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி கல்யாண் ஜுவல்லர்ஸ் வேல்யூஷன் ரொம்பவே ஹை. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 300, 350 அந்த ரேஞ்ச் வந்தால் கூட கன்சிடர் பண்ணால் கூட அதே வந்து வேல்யூஷன் ரொம்பவே அதிகம் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கல்யாண் ஜுவல்லர்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு 437 க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் இப்போ அதாவது பி ரேஷியோ பார்க்கும்போது 26 இருக்கு. ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவல்லையும் அவங்களோட பிஸ்னஸை வந்து போஸ்ட் டிமர்ஜருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போர்ட்ஃபோலியோ இப்போ அவங்களுக்கு 140 இருக்கிறத 200 ஹோட்டல்ஸ் அக்ராஸ் இந்தியா வந்து கொண்டு போகணும்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. ஐடிசியை வந்து இப்போ வித்துடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முடிவு பண்ணுறீங்க. ஆக்சுவலி ஐடிசி ஹோட்டல்ஸ் எவ்வளோத்துக்கு லிஸ்ட் ஆக போகுதுன்னு தெரியல. மேபி ஒரு ஷேர் 200 250 ரூபாய் லிஸ்ட் ஆகுனா ஐடிசி மேபி எனக்கு தெரிஞ்சு 400 ரூபாய்க்குலாம் போக அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 350 ரூபா வரைக்கும் போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஐடிசி ஹோட்டல்ஸ் லிஸ்ட் ஆகிறத பொறுத்து தான் ஐடிசி எவ்வளோ போகும்னு சொல்லி கணிக்க முடியும். பட் ஆக்சுவலி ப்ராஃபிட் இது நீங்கள் எந்த டைமில் விற்கிறதும் விற்காமல் இருக்கிறதும் அது உங்களோட முடிவு தான்.
ஐடிசி இப்போ விற்றாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ் கிடைக்கும். இது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது, அதனால் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ ஐடிசி நீங்கள் விற்றா கூட உங்களுக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஆஃப்டர் த ரெக்கார்ட் டேட் தான் செல் பண்ணுறீங்க. ஸோ ஐடிசி இப்போ இருக்கிற இதில் விற்காதது அது உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ட்ரெண்ட் ஷேர் வந்து கிட்டத்தட்ட 4.89% வரைக்கும் பாசிட்டிவ் போச்சு. கடைசியில் 6500 ரூபா தாண்டி போனாங்க ஒரு ஷேருக்கு. கடைசியில் என்ன ட்ரெண்ட் ஆச்சுன்னா ஒரு 3.5% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு 6390 அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸே 100% மேலே கொடுத்துருக்கு. எல்ஆர்ஆ செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங்கும் கொடுத்துருந்தாங்க, அந்த பேசிஸ்லேயும் ஸ்டாக் மேலே போயிருக்கு. ஸோ ரீசன் பார்க்கும்போது அவங்க பை கால் கொடுக்குறாங்க, 8500 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க அந்த ட்ரெண்ட் ஷேருக்கு. ட்ரெண்ட் ஷேர் இப்போ இருக்க ட்ரெண்டில் கை வைக்க முடியுமான வாய்ப்பே இல்லை. 160 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குது. பி ரேஷியோ பார்க்கும்போது 160 டைம்ஸ் இருக்குது. அது மாதிரி ரிட்டர்ன்ஸும் பார்க்கும்போது 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் த நோயல் டாட்டா இதை வந்து அதாவது நோயல் டாட்டா அந்த பங்கை கவனிச்ச ஆக்சுவலி இந்த பிஸ்னஸை ட்ரெண்ட் பிஸ்னஸை நோயல் டாட்டா எடுத்தோன்னே இந்த ஸ்டாக் வந்து ரேப்பிடாக க்ரோத் ஆச்சு, ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு. ஸோ ஆல்ரெடி வச்சுருக்கவங்க தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள், பட் ஃப்ரெஷ் என்ட்ரிங்கிறது ஒரு ரிஸ்க்காக தான் அமையும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது கோட்டக் மஹிந்திரா பேங்க் தான் வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்காக இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 2% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஒரு 2.5% பாசிட்டிவ், கனரா பேங்க் 1.5% பாசிட்டிவ், ஃபெடரல் பேங்க் வந்து 194 க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கம் இதில் வரல. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 62, ஆக்சுவலி 2 to 3 days பிஃபோர் 60 ரூபா கிட்டலாம் வந்தாங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். அதுக்கப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க் ஆக்சுவலி இன்னும் அட்ராக்டிவ் ரேஞ்சில் தான் இருக்குது, 962 அந்த ட்ரெண்டில் தான் இருக்குது. மேபி ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் கீழே போகலாம், அது வந்து ரிசல்ட்ஸை பொறுத்து இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாம் ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ். ஆக்சிஸ் பேங்க் மட்டும் ஒரு 2% நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்தாங்க மார்க்கெட்டில். இது வந்து பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்டில் இருந்துச்சு. ஆக்சுவலி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் போனாங்க, கடைசியில் என்னென்னையும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. நான் வெல் பெர்ஃபார்மிங் செக்டார்னு பார்க்கும்போது எனர்ஜி, சர்வீஸ், இன்ஃப்ரா, சிமெண்ட், ரியாலிட்டி, ஃபினான்ஸ், பிஎஸ்சி பேங்கிங் இதெல்லாம் பாசிட்டிவ். ரீட்டைல், மெட்டல், டெக்னாலஜி, மீடியா, ஆட்டோ, கன்சூமர், ஃபார்மா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்தாங்க. ஸோ இதில் ஃபார்மாவில் வந்து நான் பார்க்கும்போது நாட்கோ ஃபார்மா வந்து இன்னைக்கு 2.5% காலி, 1221 ரூபா பக்கம் வந்திருக்காங்க. ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க, நாட்கோ ஃபார்மாவில் ஸ்லோவாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்லோ கன்சிடரேஷன் லெவலில் தான் இருக்குது. மேபி இன்னும் ஒரு 100 ரூபா 150 ரூபா நாட்கோ ஃபார்மாவில் இறங்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. 1639 போயிட்டு அந்த லெவலேருந்து இந்த லெவல் வரைக்கும் இறங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 ரூபா பக்கம் ஒரு ஷேருக்கு இறங்கியிருக்கு நாட்கோ ஃபார்மா. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாகவே யூஸ் பண்ணுங்கள் நாட்கோ ஃபார்மாவில். பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவர், குறிப்பாட்டு அனில் அம்பானியோட கம்பெனி, இவங்க வந்து ஆந்திர பிரதேசில் சோலார் ப்ராஜெக்ட்ஸ் வேண்டி ஒரு 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க, ஒரு சோலார் பவர் பிளான்ட் போட போகிறாங்கன்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. சோலார் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. ஆக்சுவலி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையில் போகிறாங்க, பட் இப்போ படிப்படியாக மீண்டு வர்றது மாதிரி தெரியுது. இது ரிலையன்ஸ் என்யூ சன்டெக் பிரைவேட் லிமிடெட் அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரி, அது மூலம் மட்டும்தான் 930 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட் வந்து 1860 மெகாவாட் பர் ஹவர் பேட்டரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியில் ஆந்திர பிரதேசில் குர்னூல் அப்படிங்கிற இடத்துல வந்து போட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ரிலையன்ஸ் பவர் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லாஸ்ட் பட்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வேஸுக்கு பெருசாக ஃபண்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா ஃபினான்ஷியல் 26 அந்த ரயில்வே பட்ஜெட் வந்து 15 to 18% வரைக்கும் ரைஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அதில் வந்தே பாரத், ஹை ஸ்பீட் புல்லட் ட்ரெயின் இந்த மாதிரி செக்டாருக்கு எல்லாமே அதிக அளவில் ஃபண்டிங் பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் தரப்பில். ஏன்னா லாஸ்ட் பட்ஜெட்டில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் குறிப்பாட்டு ரயில்வேஸுக்கு பெருசாக ஃபண்டு வந்து ஒதுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம். அதனால இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 2.9 lakh crore 3 lakh crore வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் சொல்கிறாங்க. February 1 பட்ஜெட் வருது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி எல்லாம் பட்ஜெட்டில் ரயில்வேஸுக்கு வந்து ஃபண்டு ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 415 கோடி. அதே மாதிரி அவங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் நெட் ப்ரீமியம் இன்கம் பார்க்கும்போது 16,771 கோடியாக இருக்குது, 10% அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு அவங்களோட அந்த ஈக்குவலன்ட் சொல்லுவாங்க, ஆனுவலைஸ் ப்ரீமியம் ஈக்குவலண்ட்டு 15.5% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நியூ பிஸ்னஸ் 17.8% க்ரோத் ஆயிருக்கு. விஎன்பி மார்ஜின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீக்வென்ஷியல் பேசிஸில் 27.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3.3 lakh crore இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெர்சிஸ்டன்சி ரேஷியோ 87% இருக்குது. 61st month ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 61% வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட். ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட். அதே மாதிரி இன்கம் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக்லாம் நான் பெருசாக ட்ராக் பண்ணுறதில்ல, பட் ரிசல்ட்ஸை மட்டும் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். அதானி வில்மர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் ஃபார் சேலில் வந்து சில பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டேக் வந்து விற்றுருந்தாங்க. ஸோ இப்போ என்ன அப்டேட் வந்திருக்குன்னா அந்த FTSE அந்த இண்டெக்ஸில் உங்களுக்கு வெயிட்டேஜ் மேலே போகும்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து ஒரு $24 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வந்து இன்ஃப்ளோ ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்லி நுவாமா வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட $24 மில்லியன் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஃபண்ட் இன்ஃப்ளோ ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. L&T டெக்னாலஜி சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் அவங்களோட ப்ராஃபிட் எடுத்து பார்க்கும்போது ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 322 கோடியாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில் 4% டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சம் நியூஸஸில் ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் ப்ராஃபிட் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ரெவன்யூ 2653 கோடியாக இருக்குது. 9.5% இயர் ஆன் இயர் பேசிஸில் க்ரோத் ஆயிருக்கு. சீக்வன்ஷியல் பேசிஸில் 3.1% க்ரோத். நெக்ஸ்ட் அவங்களோட டாலர் ரெவன்யூ $312 மில்லியன் இருக்குது. 3.1% குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் க்ரோத். 8.7% இயர் ஆன் இயர் பேசிஸில் கான்ஸ்டன்ட் கரன்சி டர்ம்ஸில் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. எபிட் வந்து இந்த குவார்ட்டரில் 422 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 110 பேசிஸ் பாயிண்ட் சீக்வன்ஷியல் பேசிஸில் க்ரோத் ஆயிருக்கு. 16.2% இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குவார்ட்டரில் மட்டுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் டீல்ஸு 8 டீல் வின் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் டீல்ஸில் மட்டுமே ஒரு $50 மில்லியன் டீலு, என்னோட வந்து 2 வந்து $35 மில்லியன் டீலில் 2 $25 மில்லியன் டீலில் வந்து 2 ஆக்சுவலி $10 மில்லியன் டீலில் வந்து 3 வின் பண்ணியிருக்காங்க. டோட்டலாட்டு 8 டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் டீல் வின் பண்ணியிருக்காங்க இந்த TCV அந்த செக்மெண்ட்டில் வந்து. ஸோ இந்த செக்மெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தி க்ரோத் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ ஏஜ் ப்ராடக்ட்ஸ் அந்த செக்மெண்ட்டாக ஒரு பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் 3.5% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு. ஸோ 4850 சம்திங்கில் க்ளோஸ் ஆனாங்க அந்த ஸ்டாக்கு. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா L&T டெக்னாலஜி சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட், ரிசல்ட்ஸ் பெருசாக ஒன்றும் க்ரோத் இல்லை. ரெவன்யூ ஒரு 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சம் நியூஸஸில் வந்து நெகட்டிவ் விச் மீன்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் 4% கீழே விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று வந்து டீல் அதிகமாட்டு வின் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வேதாந்தா பார்த்தீங்கன்னா $1.1 பில்லியன் வந்து பாண்ட் இஷ்யூன்ஸ் மூலமாக ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எக்ஸிஸ்டிங் லைபிலிட்டிஸை வந்து ரீபே பண்ணுறதுக்கு வேண்டி தான் இதை பண்ணுறாங்க. ஸோ ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறாங்க. அந்த ட்ரெண்ட் தான் அந்த கம்பெனியில் போயிட்டுருக்கு. ஸோ இதனால தான் நம்ம அந்த வேதாந்தாவை இப்போதைக்கு டச் பண்ணாமல் வச்சுருக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த TVS iQube பஜாஜ் சேதக் சேல்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9105 யூனிட்ஸ் தான் வந்து ஏப்ரல் டிசம்பரில் வந்து வேரி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிவிஎஸோட iQube வந்து 1,97,870 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. பஜாஜோட சேத்தக் வந்து 1,88,765 யூனிட்ஸ், கிட்டத்தட்ட 9,105 யூனிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வேரி ஆகுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கோடா ஆட்டோ வால்க்ஸ்வாகன் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்தியாவில் EV செக்மெண்ட்டில் வந்து ஒரு ஓன் பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்கோடா ஆட்டோ வால்க்ஸ்வாகன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்கோடா ஆட்டோ வால்க்ஸ்வாகன் கொடுத்த அப்டேட்டு. இந்தியாவோட குட்ஸ் ட்ரேட் டெபிசிட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த் லோவாக டச் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. $21.94 பில்லியன் இருக்குது டிசம்பரில். ஸோ ஆக்சுவலி செப்டம்பரில் வந்து $20.79 பில்லியன் இருந்துச்சு மெர்கண்டைஸ், விச் மீன்ஸ் மெர்கண்டைஸ் ட்ரேட் டெபிசிட். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மெர்கண்டைஸ் ட்ரேட் டெபிசிட் வந்து $21.94 பில்லியன் இருக்குது டிசம்பரில். ஒரு 3 மந்த் லோவாக டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நவம்பரில் $27.14 பில்லியன் இருந்துச்சு. ஸோ இப்போ அதோட கேப்னு பார்க்கும்போது ஒரு $5 பில்லியன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் ரிவர்ஷனில் போயிருக்கு இந்த இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரேட் டெபிசிட்னாலே பார்த்தீங்கன்னா அந்த கேப் பிட்வீன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அதை தான் சொல்லுவாங்க. ஸோ ட்ரேட் டெபிசிட்டுங்கிறது இந்த கேப் பிட்வீன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அதை தான் ட்ரேட் டெபிசிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.